கால பைரவருடைய வாகனம் யார் தெரியுமா? பொதுவா நாய் அப்படின்னு சொன்னாலே அது கால பைரவருடைய வாகனம் என்று நாம சொல்லுவோம். நாம எவ்வளவுதான் அடிச்சு துரத்தினாலும் தன்னை வளர்த்தவரை விட்டு போகாத ஒரே ஜீவன் நாய் என்றும். ஆனால் இந்த புராணங்களில் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு முறை நாய் ஒன்று சிவபெருமானை பார்த்து, மனிதர்களுக்கு மட்டும்தான் உங்களை பார்க்கவும் தரிசிக்கவும் அனுமதி இருக்கா? எங்களை மாதிரி வாயில்லா உலக ஜீவராசிகளுக்கும் உங்களை சரணடைய வழியே இல்லையா என்று கேட்டிருக்கு. அதற்கு சிவபெருமானோ அந்த நாயிடம், நீ யாகம் நடக்கிற இடத்திற்கு சென்று வேதங்களை கேள் என்று சொல்லியிருக்காரு. சரின்னு அந்த நாயும் தட்சன் உலக ஜீவராசிகளுக்காக நடத்தும் மிகப்பெரிய யாகத்திற்கு போயிருக்கு. அப்போ தட்சன் யாகத்தில் நாய் ஒன்று இருப்பதை பார்த்ததுமே அடிச்சு துரத்தி விட்டுருக்காங்க. இதை பார்த்து கோபமான சிவபெருமானோ, நீ நடத்தும் இந்த யாகம் பயனளிக்காது என்றும் சாபமிட்டிருக்காரு. அப்போ ஒரு நாயினால தான் அவமானப்பட்டதை எண்ணி தட்சனுக்கும் சிவபெருமானுக்கும் பெரிய போரே நடந்திருக்கு. இதை பத்தி சிவபுராணங்கள்ல என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, தன்னை நம்பி வந்த ஒரு சிறு உயிரினத்திற்காக மிகப்பெரிய யுத்தமிட்டு சண்டை போட்டவர் தான் நம்ம சிவபெருமான் என்றும், அதற்கு பிறகுதான் கால பைரவருக்கு வாகனமாக அந்த நாய் மாறிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க.